நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு புகைப்படம் அப்படின்றது ஒரு பங்களா. இது வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலேசியால கோலாலம்பூர்ல அது தளந்துரி அப்படின்ற பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பங்களா தான் இந்த பங்களா. இதில என்னதான் இருக்கு? எதுக்காக இந்த பங்களா உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு கோல்டான அது மட்டும் இல்லாம உங்கள ஒரு நிமிஷம் அப்படியே திகைக்க வைக்கக்கூடிய ஒரு கொடூரமான சம்பவம் அப்படின்றது நடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகியும் அந்த இடத்த பார்த்தாலே மக்கள் வந்து பயப்படுறாங்க, பயந்து ஓடுறாங்க. அப்படி அங்க என்னதான் ஆச்சு? ஏன் இந்த பங்களாக்கு இந்த மாரி ஒரு பேர் வந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் அத வாங்கவோ, இல்ல அத இடிச்சு கட்டவோ கூட யாரும் அந்த பக்கம் வரல அப்படின்றதும் சொல்லப்படுது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட கிரைம் ஸ்டோரி சீரிஸ்ல இது வீடியோ நம்பர் 36. நீங்க நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுக்க மறக்கவே மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மலேசியாவை பொறுத்த வரைக்கும் பல நாடுகளை சேர்ந்த மக்கள் வந்து அங்கே வாழ்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எல்லா நாட்டை சேர்ந்த மக்களும் வாழ்கிறாங்க. முக்கியமாக இப்போ நம்ம இந்தியா கூட எடுத்துக்கோங்களேன், நிறைய பேர் அங்கே வந்து அவங்களோட குடியுரிமையோடு வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி தான் இங்கே ஒரு தம்பதி அப்படின்றவங்களும் வாழ்கிறாங்க. அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அவங்க வந்து மலேசியாவில் அங்கவே தங்கி அவங்களோட பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் வேலை எல்லாமே அவங்களுக்கு அங்கே தான். கப்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பேர் ராகேஷ் தல்வார், அவரோட ஒய்ஃப் பேர் சுனிதா. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸும் பண்ணுறாரு. இதனால அவங்களோட ஃபேமிலியும் சரி, அவங்களோட லைஃப்பும் சரி ஒரு நல்ல செட்டில்டாகவே போயிட்டுருக்கு. இப்படி இருக்கக்கூடிய டைமில் தான் 1992 வருஷம் ஏப்ரல் மாதம் 23 2 பேரும் ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்காக வெளியே போகிறாங்க. நல்லபடியாக பார்ட்டியும் அட்டன் பண்ணிவிட்டு திரும்பவும் அவங்க வீட்டுக்கும் வராங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா ராகேஷ்க்கு ஒரு கால் வருது. அந்த காலில் இவர் உடனடியாக ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதனால் ராகேஷும் எப்படி வந்து தனியாக விட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அவரோட 2 பசங்க, ஓகேங்களா, அந்த 2 பசங்க, ஒரு பையனுக்கு வந்து 11 வயசு ஆகுது, ஒரு பையனுக்கு 5 வயசு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நானி இருக்காங்க, அதாவது அந்த பசங்களை பார்த்துக்கிறதுக்காக ஒரு வீட்டு மெய்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்காக ஒரு பாடி கார்டை வந்து ஹையர் பண்ணி அந்த பாடி கார்டை விட்டுட்டும் போகிறாரு. யூஸ்வலாகவே அவங்க ஒரு பாடி கார்டை ரெகுலராக வச்சுருந்துருக்காங்க. அந்த பாடி கார்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி அவைலபிளாக இல்லாததுனால இவரை வந்து செக்யூரிட்டியாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராகேஷ் வந்து அவரை ஹையர் பண்ணி வீட்டில் விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பிஸ்னஸ் ட்ரிப்புக்கும் அவர் கிளம்புறாரு. யூரோப்புக்கு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக கிளம்புன அவர் ஒரு டாக்ஸியை வர வச்சு அது மூலமாக ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போகிறாரு. இது போனதுக்கப்புறமே கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டி கார்டோட பிஹேவியரில் பல சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அந்த பாடிகார்டோட பேர் பார்த்திங்கன்னா ஆரிஃபின். இந்த ஆரிஃபின் உள்ளே வந்த உடனே, அதாவது அந்த செக்யூரிட்டி கார்டாக வந்து சார்ஜ் எடுத்து உள்ளே வந்த உடனே அவரும் கிளம்பிட்டார். இதை கவனித்த அந்த ஆரிஃபின் உடனே பார்த்திங்கன்னா சுனிதாவை தாக்க ஆரம்பிக்கிறான். அதாவது சுனிதா அப்படின்றது அவர் சொன்ன இல்லைங்களா, அவரோட ஒய்ஃபு. அவரை வந்து தாக்க ஆரம்பிக்கிறான். தாக்க ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா முதல்ல அவங்க தலையில், அதாவது ஃபோர்ஹெட்டில் ஒரு அடி அடிக்கிறான். இதில் அவங்க ரொம்பவே நிலக்குலைஞ்சு போகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவன் இந்த மாதிரி தாக்குறதை பார்த்து ஓட ஆரம்பித்த சுனிதாவை மறுபடியும் இருந்த கல்லால், அதாவது அவங்கள விட்டு வீட்டு முன்னாடி தோட்டம் மாதிரி இருக்குங்க, அந்த தோட்டத்துலேருந்து 2 கல் எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக தலையில் அடிக்கிறான். இதனால் ரொம்பவே நிலை குலைஞ்சு போன சுனிதா அப்படியே வந்து ரொம்ப தடுமாறி பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஹெல்ப்போட பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க. இவன் இந்த மாதிரி தாக்குறதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்களுமே ரொம்ப பயப்படுறாங்க. இதனால் உடனே வந்து போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நடக்கக்கூடாத ஒரு கொடூரம் அப்படின்றது நடந்துடுது. தகவல் அறிஞ்சு வந்த போலீஸ் வந்து உடனே பார்த்திங்கன்னா சுனிதாவை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட என்ன விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த சுனிதா அவங்க வீட்டுக்கும் போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லுகள் வந்து கலைஞ்சிருக்கிறதையும், அதே மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தப்ப அந்த படிக்கட்டில் 2 கல் வந்து ரத்த கரையோடு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அப்படியே வந்து மேலே போய் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஒரு டெலிவிஷன் ரூம் மாதிரி இருக்குங்க, அதாவது டிவி பார்க்கக்கூடிய ரூமு. அந்த ரூமில் 2 பற்கள், அதாவது குழந்தை பல் மாதிரி இருக்குது, அந்த 2 பற்கள் இருக்கிறதையும் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க.
அதே மாரி ஹால்ல இருக்கக்கூடிய கார்பெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கார்பெட்ல கரையோடவே இன்னும் 2 பல்ல பார்க்குறாங்க. அப்படியே மேல போயிட்டே இருக்கும்போது வீட்ல பல பொருட்கள் கலைஞ்சிருக்கிறதையும், மாஸ்டர் பெட்ரூமுக்கு போற அந்த இதில வந்து இன்னொரு பல்லும் விழுந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. இத பார்த்த போலீஸ்க்கு என்னன்னே ஒண்ணுமே புரியல. பற்கள் வந்து அங்கங்க சிதறி கிடக்குருக்கு. அந்த பல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப விடாப்பிடியா ஒரு பல்ல புடிச்சு இழுத்தா எப்படி இருக்கும்? தசையோட வந்த மாரி, அந்த மாரி ரொம்பவே கொடூரமா இருக்கு. இத பார்த்த போலீஸ்க்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. அதே டைம்ல இந்த ஆள வந்து எப்படியாச்சும் புடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரைவா வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாரி அவங்க வீட்ல இருந்த அந்த 2 குழந்தைகள். ஒருத்தர் பேர் வந்து அர்ஜுன் தல்வார் 11 வயசு, கபீர் தல்வார் 5 வயசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நானி சொன்னோம் பார்த்தீங்களா? மெய்டு அவங்க ஒரு 45 வயசு இருக்கும். இவங்க 3 பேரையுமே காணோம். அதனால வீடு ஃபுல்லா வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க இருக்காங்க அப்படின்னு வீட்ல பல இடங்கள்ல தேடியும், எல்லா ரூம்லயும் மாஸ்டர் பெட்ரூமு, குழந்தைங்க பெட்ரூமு, அப்புறம் கிச்சனு, ஹாலு, டெலிவிஷன் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல தேடியும் குழந்தைங்களும் கிடைக்கல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அந்த நானியும் வந்து கிடைக்கல. இதனால ரொம்பவே ஷாக்கான போலீஸு வெளிய தேட ஆரம்பிக்கிறாங்க. தோட்டத்தில, அதுக்கப்புறம் வெளிய இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயும் தேடுறாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 அடி ஆழம் இருக்கக்கூடிய செப்டிக் டேங்க்ல அவங்க அந்த பாடிஸ பார்க்குறாங்க. குழந்தைகளோட உடல், அதாவது அந்த 11 வயசு பையன், 5 வயசு பையன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நானி அவங்களோட உடல் எல்லாமே அந்த செப்டிக் டேங்க்ல இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக்காறாங்க. அந்த உடல்கள மீட்டு பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வைக்கிறாங்க. உண்மையாவே அந்த பற்கள் வந்து அந்த 11 வயசு பையனோடது தாங்க. இத பார்த்த அவங்க பேரண்ட்ஸு ரொம்பவே ஷாக்காறாங்க. ரொம்ப கதறி கதறி அழுகுறாங்க. இத கேள்விப்பட்ட ராகேஷ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகி உடனே அவரோட பிஸ்னஸ் ட்ரிப்லேருந்து வந்து பார்க்குறாருங்க. பார்த்தவருக்கு மிகப்பெரிய ஷாக்கு, அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம அவங்க ஒய்ஃபும் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க. அவங்களோட பசங்க இறந்து போயிட்டாங்க. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரில. ரொம்பவே வந்து மன வருத்தத்துக்கும், டிப்ரஷனுக்கும் உள்ளாகுறாரு. அதே டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனைவி வந்து மீண்டு வராங்க. இந்த வழக்கு அப்படின்றது கோர்ட்டுக்கும் போகுது. கோர்ட்டுக்கு போன இடத்துல இவங்க அந்த கோர்ட் ஹியரிங்க்காக போயிருக்காங்க. அங்க போயிருக்காங்க. போற டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஆரிஃப்ன்னு சொல்லக்கூடிய அந்த பாடி கார்டு அந்த இடத்துல நார்மலா சர்வசாதாரணமா இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவர அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா, அவன் வந்து சாதாரணமா உட்காந்துகிட்டு இருக்கான். அத பார்த்த அந்த ராகேஷ் என்ன கேட்குறாருன்னா, "நீ எப்படி இப்படி உட்காந்துட்டு இருக்க? இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு, ஒரு நாள் உனக்கு தெரியும். உன்னோட குழந்தைங்களுக்கு யாராச்சும் அந்த மாரி பண்ணா தான் தெரியும்." அப்படின்ட்டு அவர் வருத்தப்பட்டதாகவும் நெறைய பேர் வந்து சொல்றாங்க. இப்படி வந்து இருந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, 1994வது வருஷம் அவருக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படின்றது விதிக்கப்படுதுங்க. அந்த ஆரிஃபின் அப்படின்ற அந்த பாடி கார்டுக்கு. அது வழக்கு போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் 2002வது வருஷம் பார்த்தீங்கன்னா, அவர தூக்குலயும் போடுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இந்த வடு அப்படின்றது மறையவே இல்ல. அந்த ராகேஷ் அப்படின்ற அவருக்கும், அவங்களோட ஒய்ஃப் சுனிதாக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு எதுக்காக அவர் இந்த மாரி பண்ணணும்? ஏன் இந்த மாரி ஒரு கொடூரத்த பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியலங்க. எந்த ஒரு மோட்டிவும் கிடையாது. அவங்க இதுக்கு முன்னாடி அவர பார்த்தது கூட கிடையாதாம். ஆனா, எதுக்காக அவர் இப்படி பண்ணாரு? அப்படின்றது தெரியவே இல்ல. ஆனா, பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து சைக்காலஜிக்கல் டிஸார்டரால பாதிக்கப்பட்டிருக்காரு. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருந்திருக்காரு. அது தெரியாம இவங்க ஹையர் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு பாடி கார்டு ஏஜென்சி இப்படி வச்சிருந்தாங்கன்னா, அதில அவங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ்லாம் பார்த்து தானே எடுப்பாங்க. எப்படி அவங்க சர்வசாதாரணமா எடுத்திருக்க முடியும்? அப்படின்றத நான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இருக்காங்க பார்த்தீங்களா பேரண்ட்ஸு, அந்த ராகேஷ் தல்வாரும், சுனிதா தல்வார். இவங்க 2 பேரும் அந்த ஊர்ல இருக்கவே முடியாம, அந்த இடத்தையும், பங்களாவையும் அப்படியே விட்டுட்டு, அவங்க வந்து மறுபடியும் அமெரிக்காவுக்கே திரும்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப்ல அவங்க இந்த விஷயத்துலேருந்து வெளிய வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்களாம். இப்போ வரைக்குமே இந்த நிகழ்வ அவங்களால மறக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பசங்களையும் மறக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறதாவும், அவங்க கூட அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வருஷத்துக்கு அப்புறமா 2010 அந்த டைம்ல வந்து இவங்க அத விக்கிறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்கங்க அந்த பங்களாவ. விக்க ட்ரை பண்ணப்போ எந்த ஒரு விக்கிறதுக்கான ஒரு சோர்ஸே கிடைக்கலையாம். யாரும் வாங்குறதுக்கும் முன் வரல. அந்த இடத்த பார்த்தாலே நெறைய பேர் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனால அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலமா அந்த வீட்டையே அந்த பங்களாவே இடிச்சுட்டு புதுசா வந்து கட்டுறதுக்கான இதுவும் பண்ண பார்க்குறாங்க அவங்க. அதனால அந்த வீட்டை இடிக்கிறாங்க. அப்பயுமே சரிங்க, அந்த வீட வந்து திரும்பவும் கட்டுறதுக்கான அந்த சோர்ஸுமே அவங்களுக்கு உருவாகலையாம். அந்த வீட கட்டுறதுக்கான முயற்சி எடுத்தாலே தடங்கல் வர்றதாவும், அந்த ஏன் கட்ட முடியல அப்படின்றது தெரியல அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வீட்டுக்கு அருகில போறவங்க, வரவங்க எல்லாமே அந்த குழந்தைகளோட அழுகுரல்கள் கேட்கிறதாவும், அங்க அவங்களோட உருவங்கள் தெரியறதாவும் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வழக்க பத்தி? அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, இப்படி ஒரு ஸ்டோரி வந்து நான் நம்மளோட சேனல்ல போடுவேன் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, அந்த குழந்தைகளோட வலி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் ஒண்ணுமே
தெரியாத வயசில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது ரொம்பவே பாவம். என்னதான் கோவம் இருந்தாலும் சப்போஸ் ஏதோ ஒரு தவறு நடந்திருந்தா கூட அதை அந்த குழந்தைங்க மேலே காட்டியிருக்க வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வழக்கை பற்றி? இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலேசியாவில் அதுவும் எஜுகேஷன் அப்படின்றது ரொம்பவே பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் அப்படின்றது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் இந்த வழக்கம் எப்படி பார்க்குறீங்க? அந்த பேரண்ட்ஸு இப்போ தான் கொஞ்சம் மீண்டு அவங்களோட லைஃப்பில் நார்மலாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களோட அந்த 2 குழந்தைகளோட மரணம் அப்படின்றது பெரிய வலி அவங்களுக்கு வந்து உருவாக்கியிருக்கு. இது யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு க்ரைம் ஸ்டோரியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டோரிஸையும் வந்து போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான தகவல் வந்து தெரிவிக்க விதமாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட ஸ்டோரியில் தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரும் தெரியாதவங்கள நம்பி, அதாவது அவங்க 100% பர்ஃபெக்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி அவங்கள நம்புறது ரொம்பவே தவறு அப்படின்றதா இதில் தெரியுது. எதாக இருந்தாலும் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் நம்ம இது அவசரத்துக்காக எந்த ஒரு முடிவையும் எப்பயும் எடுக்காதீங்க. ஏன்னா அவர் அவசரத்தில் அந்த ஹையர் பண்ண அந்த பாடி கார்டு தான் இவ்வளோ பெரிய விஷயத்துக்கும் காரணமானார் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு க்ரைம் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. வணக்கம்.